வணக்கம். வணக்கம். நம்ம மக்கள் மனதில் நிகழ்ச்சிக்காக நம்ம நிலையத்திற்கு வந்த சமூக ஆர்வலர் மற்றும் அரசியல் விமர்சகர் ஐயா தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இப்போ கல்வித்துறையில மாற்றம் கொண்டு வருவோம்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்துல ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. இவங்க என்னென்ன மாற்றங்கள் கல்வித்துறையில செய்ய போறாங்க, அரசு பள்ளிகளில் உயர்த்தி கொஞ்சம் கல்வியை உயர்த்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாற்றங்களை கொண்டு வந்தால் அரசு பள்ளி உயரும்? உங்கள் மனசில் என்னங்க? தனியார் பள்ளிகளுடைய தரத்திற்கு சமமாக அரசு பள்ளிகளை கொண்டு வர வேண்டும். இதற்கு முந்தைய ஆட்சியாளர்கள் தங்களை பிரபலப்படுத்திக் கொள்வதில் கவனம் செலுத்தினார்களே தவிர என்னை பொறுத்தவரையில் கல்வித்துறையில் அடிப்படை வசதிகளுக்கு கவனம் செலுத்தினார்களா என்பது எனக்கு தெரியவில்லை. முதலில் பள்ளி கட்டடங்களுடைய பாதுகாப்பை தமிழக அரசு, தற்போது அமைந்திருக்கின்ற புதிய அரசு கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் வருகின்ற மழைக்காலங்களில் கட்டிடங்கள் நிறைய விபத்துக்கள் நடந்திருக்கின்றன, மாணவ செல்வங்களுடைய இழப்பு இருந்திருக்கிறது. எனவே கட்டிடங்களுடைய உறுதிப்பாட்டை முதலில் அரசு, கல்வித்துறை, கல்வி அமைச்சர் அதை உறுதி செய்ய வேண்டும். அதன் பிறகு ஆரம்ப பள்ளிகளில் குழந்தைகள் கீழே அமர்ந்து உட்காருவதை தவிர்ப்பதற்கு உண்டான வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும். அதை தவிர இப்போ கீழே தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பெற்றோர்கள் என்ன சொல்றாங்கன்னா, செருப்புகள்லாம் வெளியில போடுறாங்க, அது அந்த செருப்புகளை அடுக்கி வைக்கிறது மாணவர்களை தான் அடுக்கி வைக்கிறாங்க. இதனால அவங்களுக்கு தொற்று இன்ஃபெக்ஷன், ஏதாவது ஒரு வைரஸ் வியாதிலாம் வருது. அதே மாதிரி ஆசிரியர்கள் காலனி அணிவிச்சு தான் உள்ள வராங்க, அதுல இருக்க தொற்று வியாதிலாம் வரும். இதனால என்னன்னா காலனிகளை மாற்றி தரணும். இப்போ தனியார் பள்ளி மாதிரி ஷூவா கூட கொண்டு ஒரு காலனியா கொடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்றாங்க. கண்டிப்பா செய்யலாம். ஏன்னா மாற்றம் அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு இருக்கிற ஒரு நவீன ஒரு காலத்துக்கு தகுந்தபடி இந்த செருப்பை எடுத்துட்டு ஷூ கொண்டுட்டு வந்துடலாம். ரெண்டாவது உயர்நிலை பள்ளிகளுக்கு ஷூ கண்டிப்பா அது பண்றாங்க. இந்த ஆரம்ப பள்ளிகளில் உள்ள பிள்ளைகள் செருப்பை உள்ளுக்குள்ளேயே போட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா ஆசிரியரே செருப்பை போட்டு உள்ள வராரு, அப்போ குழந்தைங்க வர்றதை பத்தி தப்பு இல்லை. ஏன்னா வெளியில போட்டாங்கன்னா அதை திரும்ப பிள்ளைங்க கையால தான் எடுக்கிறாங்க. மறுபடியும் அதை போடுறது ஒரு பக்கம், எடுக்கிறது ஒரு பக்கம், இது ரொம்ப சிரமமா இருக்கும். தொற்று நோய், மற்றபடி கையால அந்த காலில் போட்ட செருப்பை எடுக்கிறதுங்கிறது அது ஒரு சுகாதார ஒரு குறைவான விஷயம். ஏன்னா பிள்ளைகள் செருப்போட உள்ள போறதுதான் நல்லது. பல அரசு பள்ளிகள்ல பாத்ரூம் இந்த கழிப்பிடங்கள்லாம் சரிவர இல்லை. ஏன்னா அதை சுத்தம் பண்ணாமையே மஞ்சக்காமலைகள் மற்ற தொற்று வியாதிகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுத்தம் பண்றது மாத்திரம் இல்லைங்க, மாணவர்களே சுத்தம் பண்ண சொல்றாங்க ஆசிரியர்கள். அது ஒரு பெரிய குறைபாடு. அது போன தடவை நிறைய எல்லாம் பண்ணி தவறுகள் நிறைய நடந்திருக்குதுங்க. அதனால சுத்தமான கழிப்பறை, அதுக்கு அவசியம் தண்ணி வசதி வேணும். அதே மாதிரி பாதுகாப்பான ஒரு குடிநீர் கண்டிப்பா இது ரெண்டுமே அவசியம் இருக்கணும். இதையெல்லாம் பள்ளி கூடம் திறப்பதற்கு முன்னமேயே கல்வி அதிகாரிகள், கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகளை கல்வி அமைச்சர் அழைத்து பேச வேண்டும். முதலில் பள்ளி கட்டிடங்களுடைய உறுதித்தன்மையை உறுதிப்படுத்த வேண்டும். அதன் பிறகு மாணவர்களுக்கு செய்ய வேண்டிய வசதிகளை செய்து தர வேண்டும். ஓராசிரியர் பள்ளிகள் நிறைய இருக்கிறது. மரத்தடியில் உட்கார வைத்து இன்றளவும் பாடம் நடத்தக்கூடிய பள்ளிகளும் இருக்கிறது. அவற்றையெல்லாம் கல்வித்துறை தன்னுடைய கவனத்திற்கு கொண்டு அங்குள்ள அதிகாரிகளை கலந்து அதுக்கான உறுதிப்பாட்டை கண்டிப்பாக செய்ய வேண்டும். பாட புத்தகங்கள்லாம் மாத்திரக்கு இந்த அரசு மாத்தப்படுமா, இல்ல பழைய பாட புத்தகங்களையே அதுலயும் நிறைய வரலாறு எல்லாம் திருத்தி சொல்லிக்கிறாங்க. அதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்களும் கல்வித்துறை அமைச்சர்களும் கல்வி அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து ஏற்கனவே இருந்த பாடத்திட்டத்தில் இருந்த குளறுபடிகளை எல்லாம் நீக்க வேண்டும். அவர்களுக்கு வசதியாக சில வரலாற்று திரிவுகள் எல்லாம் நிறைய திருத்தம் செய்திருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் கண்டிப்பாக நீக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது மாற்றம் என்பதை நாம் ஒத்துக்கொள்ள முடியும். இப்போ பள்ளியில இப்போ மும்மொழி கொள்கையில மத்திய சர்க்கார் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்க முந்தைய ஆட்சியில அதனுடைய கல்வி அந்த பணத்தை கல்விக்கான பணத்தை தர மறுத்தனால தான்
நாங்க வந்து பள்ளிகளை வந்து விரிவாக்கம் பண்ண முடியல அப்படிலாம் இல்லைங்க. கொடுக்க வேண்டிய நிதியெல்லாம் கல்வி நிதியெல்லாம் கரெக்டா வந்துட்டு தான் இருக்குதுங்க. இவங்க வந்து மத்திய அரசாங்கத்தோட ஒத்து போய் ஒரு இணக்கமான சூழ்நிலைகள்ல நம்ம செய்ய வேண்டாம். மொழிக் கொள்கையை வந்து வந்துக்கூடிய அரசனுடைய அது கொள்கை முடிவு, அதுல வந்து நாம் அதை தலையிட முடியாது. அது போக போகத்தான் அது எந்த நிலைமையில இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும். இதை விட முக்கியமான ஒரு கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆங்கில வழி பள்ளியில வந்து வசதி, அதாவது இந்த ஆர்டின்னு சொல்லுவாங்க. வரம்பு ஆர்டி என்று சொல்லுகின்ற வகையில் அந்த மாணவர்களை வந்து ஆங்கில வழி கல்வியில் சேர்த்துக் கொள்ளலாம் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தில் என்கின்ற சட்டம் இருக்கின்றது. ஆனால் அதை வந்து முறையாக ஆங்கில வழி கல்வி அந்த பள்ளிகள் வந்து அதை ஏற்றுக்கொள்வதில்லை. குழுக்கள் முறையில் எடுக்கிறார்கள். அந்த குழுக்கள் முறையில் எடுக்கும்போது தவறுகள் நடப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. சரியாக படிக்க வேண்டிய பிள்ளைகளுக்கு அந்த கல்வியினுடைய சந்தர்ப்பம் கிடைக்காமல் போகும். எனவே அரசு அதையிலும் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டும். அதாவது ஆங்கில வழி கல்வி கூடங்களில் வருமான வரம்பு குறைவாக உள்ள பிள்ளைகளை சேர்ப்பதில் அரசாங்கம் மீதி பணத்தை கட்டிவிடுகிறது. இருந்தாலும் அதை வந்து முறைப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. இப்போ இந்த ஃபண்டு அரசிடம் வந்து ஃபண்டு வாங்கிய சில அரசு பள்ளிகளும் இருக்கு இல்லைங்களா? அந்த அரசு பள்ளிகளை என்னத்த மாற்றங்கள் வந்து சில கட்டிடங்கள் வந்து புதிதாக கட்டிடம் கட்டப்படுமா, இல்லை வந்து உயர்கல்வியில வந்து ஒரு மாற்றங்களை கொண்டு வருவாங்களா? எந்த மாதிரி மாற்றங்களை கொண்டு வந்தா மாணவர்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு விரிவாக்கம் செய்ய முடியும்? முக்கியம் வந்து பள்ளி கட்டடத்தினுடைய பாதுகாப்பு, அதுக்கப்புறம் சுகாதாரம், அதுக்கப்புறம் கழிப்பிட வசதி, குடிநீர் வசதி, இவற்றையெல்லாம் நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். மேல்நிலை பள்ளிகளில் இந்த லேபுங்கிற ஆராய்ச்சி கூடம் சில இடங்களில் இல்லை. அதே போல விளையாட்டு உபகரணங்கள் சரியாக பண்ணி கொடுப்பதில்லை. ஏன்னா விளையாட்டு என்பது மனமும் உடலும் சார்ந்தது. தற்போது இருக்கின்ற விளையாட்டுத்துறை அமைச்சர் மிக சிறப்பாக செயல்படுவதாக சொல்கிறார்கள். அவருடைய கவனம் வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள அந்த விளையாட்டுத்துறையை செம்மைப்படுத்த வேண்டும். மாணவர்களை விளையாட்டுத்துறையில் ஊக்குவிக்க வேண்டும். அதுபோல ஓவியம், அதே போல யோகா, இவற்றிலும் இந்த அரசு கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் வருகின்ற இளைய தலைமுறை மிகவும் அறிவோடும் ஆரோக்கியத்தோடும் இருப்பதற்கு அடிப்படை கல்விதான், கல்விக்கூடம்தான் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றிங்க ஐயா. நிலையத்திற்கு வந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி.